வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். முதலமைச்சர் விஜய் திங்களன்று தனது பெரம்பூர் தொகுதிக்கு செல்கிறார். புதுப்பிக்கப்பட்ட எம்எல்ஏ அலுவலகத்தை திறப்பதுடன் பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார் முதலமைச்சர். குதிரை பேர விவகாரம் குறித்து ஆளுநரிடம் புகார் அளிக்க உள்ளதாக RS பாரதி தகவல். தாவேக தங்களை அணுகியதாக MR விஜயபாஸ்கர் பேசியதை வைத்து RS பாரதி புகார் அளிக்க உள்ளதாக தகவல். இருதய சிகிச்சை முடிந்து சென்னை திரும்பினார் திமுக முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு. ஓடி ஒளியும் பழக்கம் திமுகவினருக்கு எப்போதும் இல்லை என பேட்டி. தமிழக பொறுப்பு ஆளுநர் அல்லேக்கருடன் புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி சந்திப்பு. ராஜினாமா செய்த அதிமுக MLAக்களிடம் விசாரணை நடத்த வேண்டுமென மனு அளித்ததாக பேட்டி. பார்ட்டி ஃபண்ட் என சொல்கிற முதலமைச்சர் விஜய் அது எந்த பார்ட்டின்னு சொல்லவில்லை என்று தானே. தஞ்சாவூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் விஜயை கடுமையாக ஒருமையில் விமர்சித்த ராசா. முதலமைச்சர் விஜய் குறித்து ஒருமையில் பேசியதாக கூறி திமுக துணை பொதுச் செயலாளர் ராசா மீது பெரம்பலூர் SP அலுவலகத்தில் புகார். ராசாவின் பேச்சு சமூக அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் அமைந்துள்ளதாக கூறி அம்மாபாளையம் அரசு மருத்துவமனை மருத்துவர் ராசா மணிகண்டன் என்பவர் புகார். மெய்யான சமூக நீதி, நிலையான வளர்ச்சி, வேளாண்மையில் எழுச்சி என்பதே வீத லீடர்ஸ் அமைப்பின் நோக்கம். பண்பாட்டும் நீட்சி, ஆட்சியில் புரட்சியை வீத லீடர்ஸ் அமைப்பு ஏற்படுத்தும் என்றும் அண்ணாமலை உறுதி. போதைப்பொருள் ஒழிப்பு, பெண்களின் பாதுகாப்பே நமது இலக்கு. வீத லீடர்ஸ் அமைப்பின் போதையில்லா தமிழ்நாடு மாநாட்டில் அண்ணாமலை பேச்சு. (2031) ஆட்சி மாற்றம் நிச்சயம் ஏற்படும் என வீத லீடர்ஸ் மாநாட்டில் அண்ணாமலை உறுதி. 2026 நடந்தது போல் 39 வயதுக்குட்பட்டவர்கள் மீண்டும் ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவார்கள் எனவும் நம்பிக்கை. தாவேக ஆட்சிக்கு இடையூறு ஏற்படுத்தும் மாநாடு அல்ல என அண்ணாமலை பேச்சு. தாவேகாவில் MLAக்கள் மற்றும் அமைச்சர்கள் புதியவர்கள் என்பதால் தடுமாறுவதாகவும் அவர்களை தூக்கி விடுவது நமது பொறுப்பு எனவும் கருத்து. மதத்தை தூக்கி பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை என அண்ணாமலை பேச்சு. சாதி மதத்தை வீட்டிலேயே வைத்து பூட்டிவிட்டு பொது மனிதனாக மாறுவோம் என அழைப்பு. பொள்ளாச்சியில் வீத லீடர்ஸ் இயக்கத்தின் மாநாட்டுக்கு வருகை தந்த அண்ணாமலைக்கு உற்சாக வரவேற்பு. தனக்கு உற்சாக வரவேற்பளித்த தொண்டர்களை நோக்கி மாநாட்டு மேடையில் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி மரியாதை. பின்னணி பாடகி ஜானகி மறைவுக்கு இசைஞானி இளையராஜா இரங்கல் தெரிவித்து வீடியோ வெளியீடு. தன் வாழ்நாளில் எவ்வளவோ துக்கங்களை தாங்கி வந்த போதும் யாருக்கும் சற்றும் சளைத்தவர் அல்ல என தன்னை நிரூபித்தவர் என்று புகழாரம். மறைந்த பின்னணி பாடகி ஜானகி மறைவுக்கு பாடகி P. சுசீலா தெலுங்கு மொழியில் பேசி புகழ் அஞ்சலி. ஜானகி சரஸ்வதி தேவி அழைத்து கொண்டாரே என வேதனை. பழம்பெரும் பின்னணி பாடகி ஜானகி மறைவுக்கு நடிகரும் இயக்குநருமான T. ராஜேந்தர் இரங்கல். தென்றல் இசை பாடகி தேன்குரல் தேவகி என கவி நடையில் வீடியோ வெளியிட்டு அஞ்சலி. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை 20 தொடங்குகிறது. கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது தொடர்பாக வரும் 19 அனைத்து கட்சி கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு. பிரதமர் முதல் அமைச்சர்கள் வரை குற்ற வழக்குகளில் 30 நாட்கள் சிறையில் இருந்தால் பதவி நீக்கம் செய்ய வகை செய்யும் மசோதா. 2 முக்கிய மாற்றங்களை நாடாளுமன்ற கூட்டுக்குழு பரிந்துரைத்த நிலையில் ஆய்வுக் கூட்டத்தை புறக்கணித்த எதிர்க்கட்சிகள்.
சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே வீட்டில் தொட்டிலில் உறங்கிக் கொண்டிருந்த 3 மாத பெண் குழந்தை கடத்தல். 4வதாக பிறந்த பெண் குழந்தையை மர்ம நபர் ஒருவர் விலைக்கு கேட்டதாகவும் அதற்கு மறுத்ததால் குழந்தையை கடத்திவிட்டதாகவும் தாயார் பரபரப்பு புகார். நாகர்கோவிலில் ஜவுளி கடை ஒன்றில் 99 ரூபாய்க்கு புடவை வழங்கப்படும் என்று வெளியிடப்பட்ட சிறப்பு சலுகை. புடவைகள் வாங்க நூற்றுக்கணக்கான பெண்கள் கடையின் முன்பு திரண்டதால் பரபரப்பு. குற்றால அருவிகளின் சீரான நீர்வரத்தால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி. அருவியில் ஆனந்த குளியலிட்டு மக்கள் உற்சாகம். வார விடுமுறையை முன்னிட்டு கொடைக்கானலில் குவிந்த சுற்றுலா பயணிகள். அரசு தாவரவியல் பூங்கா உள்ளிட்ட சுற்றுலா தலங்களை பார்வையிட்டு குடும்பத்துடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ச்சி. நடிகர் ஆர்யா மீது 1.80 கோடி ரூபாய் மோசடி புகார். தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் உள்ள ஜூபிலி ஹில்ஸ் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு.